இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம புது பாடல்களை பாடி நம்முடைய நன்றிகளை நம்ம தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். விசேஷமாக வேதத்தில் வானங்களும் வானத்தில் உள்ளவைகளும் சமுத்திரங்களும் சமுத்திரத்தினுடைய உள்ளவைகளும் பூமியும் பூமியிலுடைய இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதிக்க கடவது, கர்த்தரையை துதிக்க கடவது, கர்த்தரை துதிக்க கடவர்கள் என்று 119வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாக இன்னும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரை ஏன் நம்ம துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் 1/3 பகுதி அருமையானவர்களே முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாக 1/3 பகுதியான அனுபவத்தை வேதத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஆகவே அதை குறித்து வரக்கூடிய நாட்களை நம்ம வரிசையாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நேரமாக்குறதுனால கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆண்டவரை பாடி துதித்த இடம் எந்த இடம் என்று பாருங்கள். ஆதாமிலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வர வேதத்தில் எல்லா காரியங்களும் அநேக ஆண்டவரை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் எப்பொழுது தேவ ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டார்கள், எப்பொழுது ஆண்டவரை குறித்து பாடினார்கள் என்று பார்க்கும்போது அதற்கு முன்பதாக அவர்கள் ஆண்டவரை குறித்து பாடுகிறவர்களாக முடியாதவர்களும் இயலாதவர்களுமாக இருந்தார்கள். அதை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் எப்பொழுது தேவ ஜனங்கள் ஆண்டவரை குறித்து பாட ஆரம்பித்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்த்தா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோன் சேனைகளையும் அந்த ரதங்களையும் அந்த வீரர்களையும் சமுத்திரத்திலே அவர்கள் மடிந்து அதிகாலை நேரத்தில் சமுத்திரத்தின் கரையில் அவர்கள் மிதக்கிற அந்த சடலங்களை பார்த்த போது தான் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு எழுப்புதலான ஒரு ஆவி புறப்பட்டு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, சமுத்திரத்தின் அக்கறையிலே கர்த்தர் அவ்விதமாக அவர்கள் பாடி தேவனை துதிக்கிறதை பாடுகிறதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த பாடலை வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இது மோசேயினுடைய பாடல், ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்று வேதத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 15ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை குறித்து பாடின பாடல், கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அவ்விதமாக அவர் எங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து உடைத்து எங்களை விடுவித்து நாங்கள்
கானானை சுதந்தரிக்கும்படியாக புறப்பட்டு வந்தபோது எங்களுக்கு எதிராக இருந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து போவது என்று கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு அவ்விதமாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து எங்களுக்கு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணி இரண்டு பக்கத்தில் உள்ள ஜலங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கொடிய மிருக ஜீவன்கள் வந்து ஜந்துக்கள் எங்களை கொண்டு போடாதபடி பிரிந்து நின்ற ஜலம் மலை போல எங்களுக்கு மதில் போல நின்று எங்களை பாதுகாத்து நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவி மக்கமார்களும் எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய சிறு பிள்ளைகளும் ஆண்களும் பெண்களும் நாங்கள் எல்லாரும் அந்த கரைக்கு சுமார் 60 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களாகிய நாங்கள் அந்த கரைக்கு வந்து சேர்ந்ததும் எங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த எகிப்திய சேனையை கர்த்தர் சமுத்திரத்தில் அந்த தண்ணீரை மீண்டும் ஒன்று சேர்த்து அவர்கள் வருகிற போது அவர்கள் அதில் மூழ்கி அழியும்படியாக அவ்விதமாக கர்த்தர் எங்களுக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய உள்ளத்தில் இருந்து எழும்பி வந்த அந்த நன்றி உள்ள பாடல் தான் முதலாவது பாடல். கர்த்தரை எங்களை மகிமையாய் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாக்க இன்றைக்கு நாமும் கூட பாவ அடிமைத்தனத்திலே நம்ம இருந்தோம். உலகம் பிசாசு மாமிசம் போன்ற பலவிதமான பிசாசினுடைய கட்டுகளிலே நாம் கட்டப்பட்டவர்களாக நாம் விடுவிக்கப்பட முடியாதவர்களாக கர்த்தரை பாடி துதிக்க முடியாதவர்களாக இயலாதவர்களாக நாம் பலவிதமான சூழ்நிலையில் பிசாசு நம்மை கட்டி இருந்தான். அதில் இருந்து நம்மை மீள முடியாத நிலையிலே கட்டப்பட்டு இருந்தோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்த நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விடுவித்தார், நம்மை மீட்டெடுத்தார், நம்மை ரட்சித்தார். அருமையானவர்களே, ஆகவே மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த எகிப்தினுடைய அந்த அங்கே சிவந்த சமுத்திரத்தின் அக்கறையிலே வந்து அவர்கள் இவ்விதமாக கர்த்தரை பாடினது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, சத்துருவாகி பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கும் வரைக்கும் நம்மால் பாட முடியாது, நம்மால் கர்த்தரை துதிக்க முடியாது, நம்மால் கர்த்தரை புகழ முடியாது. நம்ம ஆண்டவரை துதிக்கிறது என்ன? ஆண்டவரை புகழ வேண்டும். அதுதான். நான் தனியாக இருந்தேன், என்னை தேடி வந்தீரேன் என்று இவ்விதமாக தனக்கு செய்த காரியங்களை மாத்திரம் பாடலாக சில அனுபவத்தில் சில ஊழியக்காரர்கள் பாடுகிறார்கள். ஆனால் அது அல்ல. கர்த்தருடைய நாமம் அதாகிலும் நம்ம பாடல் மூலமாக தேவனை புகழ வேண்டும். வல்லமையாய் கிரியை செய்த வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் என்று இவ்விதமாக நல்ல அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தங்களுடைய பாடல்களில் தேவனைத்தான் உயர்த்தி தேவனுக்குத்தான் மகிமை செலுத்தி பாடினார்கள். அந்த பாடலில் தான் தேவன் மகிமைப்படுவார். அந்த பாடல்களில் தான் கர்த்தர் என்ன செய்வார்? பிசாசனுடைய அந்தகார கிரிகள் நடுங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் மீட்கப்படாத வரைக்கும், சத்துருடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படாத வரைக்கும் நம்மால் பாட முடியாது. நானும் இங்கே உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் பார்ப்பேன். சிலர் அமைதியாக உட்கார்ந்து அப்படி நிற்பாங்க. சிலருடைய உதடுகள் மட்டும் அசையும். ஆனால் சிலர் அதீதமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதையும் நம்முடைய சபையில் நான் காண்கிறேன். இங்கே மட்டுமில்லை, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இந்த 4 தரமானம் சிலர் ஆண்டவர் அவிதமாக துதிக்கும் போது கர்த்தரை பாடும் பொழுது நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை பாடுகிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? எங்கள் ஜோனாவை போல விசேஷமாக இப்படியே அருமையான இந்த கை 2 ஒன்று சேர சிலருக்கு
சிலருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வயதில் நீங்கள் ஆண்டவரை கரங்களை தட்டி உங்களுடைய சத்தம் ஓசை உள்ள கைத்தாளங்களோடும், உங்கள் கையில் கர்த்தர், நமக்கு எத்தனையோ பேர் குஷ்டரோகிகள் இருக்காங்க, அவங்களால கைகளை தட்ட முடியாத எத்தனையோ பேர்களுக்கு சில விரல்கள் இல்லை, அவர்களால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. சிலருக்கு சில பிரச்சனைகள், நடுங்கு விரல்கள்லாம், அவர்களால் கரங்களை தட்டி பாட முடியாது. நமக்கு ஆண்டவர் நல்ல கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை கரங்களை தட்டி பாடலைன்னா, உங்களுடைய முதிர் வயதான காலத்தில், பலவீனமான காலத்தில் நீங்கள் கைதட்டி தேவனை பாடணுங்கிற எண்ணம் வந்தாலும் பாட முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சத்தம் ஓசை உள்ள கைத்தாளங்கள் என்ன செய்யணும்? மற்ற இடத்துல கேட்கணும். எல்லா விசேஷமாக்கி ஆண்டவரை துதிக்கணும். யார் கர்த்தரை துதிக்க முடியாது? வேதம் என்ன சொல்லுகிறது? யார் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் நாமோ என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்போம். மரித்தவர்களும், பாவத்திலே மரித்து கிடக்கிற மக்களும், பிசாசனுடைய இச்சைகளிலே, பிசாசனுடைய கட்டுகளிலே கட்டப்பட்டு அவ்விதமாக செத்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களும், மௌனத்தில் இருக்கிறவர்களும், மௌனத்தில் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்கள், கோமா ஸ்டேஜில் இங்கே இருந்தாலும் அவங்க எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருமண வைபவத்தில் கணவனும் மனைவியுமாக அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் பிரசங்கியார், ஊழியக்காரர் செய்தி கொடுக்க ஆரம்பிப்பார். ஆனால் அந்த செய்தி என்ன செய்தி கொடுத்தார் என்று சிலர் இன்ட்ரெஸ்டாக ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க, கேட்பாங்க. ஆனால் மற்ற பிள்ளைகளெல்லாம் அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சி என்ன, அடுத்து நடக்க போகிற காரியம் என்ன, யார் யார் வர்றாங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்க, இந்த எண்ணங்கள் தான் இருக்கும். கோமா ஸ்டேஜிலேயே இருப்பாங்க. நம்ம எத்தனை தான் கோமா ஸ்டேஜில் படுத்திருக்கிறவங்களுக்கு என்னதான் நம்ம பேசினாலும் கேட்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் உனக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனையும் கிருபையும் கொடுத்த, நன்மையும் கொடுத்த ஆண்டவரை நீ புகழ்ந்து நீ பாடலன்னா, நீ ஆண்டவரை போற்றி பாடலன்னா, நாளைக்கு நீ படுத்த படுக்கையிலே கோமா ஸ்டேஜிலே விழுந்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை பாடணும்னு நினைச்சாலும் கூட உனக்கு பாட முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். மரித்தவர்களும், பாவத்தில் மரித்து கிடக்கிற, உலகத்தில் மரித்து கிடக்கிற, அவ்விதமாக பிசாசுக்கு மரித்து கிடக்கிற மரித்தவர்களும், மௌனமாக இருக்கிற கோமா ஸ்டேஜில் உலக ஆசை, உலக சிற்றின், உலகத்தினுடைய காரியங்கள், இதுதான் அவர்களுடைய சிந்தனையாக இருக்கும். நிறைய பேருக்கு தேவ ஆலயத்திற்கு வந்தாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம், ஐயோ இந்த காரியங்களை போட்டுட்டு வந்துட்டேனே, கதவை நான் அடைக்காமல் வந்துட்டேனே, அந்த வேலைகள் இருக்கிறதே, இந்த வந்திருப்பாங்க, அதுதான் அவர்களுக்கு சிந்தனையாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இன்றைக்கு என்ன செய்தி கேட்டோம், என்ன செய்தி பாட்டு, என்ன பாட்டு, அதெல்லாம் இருக்காது. அதுதான் அந்த எண்ணங்களாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் மரித்தவர்களாக, மரித்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் அவ்விதமாக நீங்கள் விழித்திருங்க, எழுந்திருங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மரித்த நிலையில் இருந்து நம்ம எழுந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமாக மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்கவே முடியாது, கர்த்தருடைய அன்பை உணரவே முடியாது. ஆமாம், கர்த்தருடைய அற்புதத்தை அவர்கள் நினைக்க முடியாது. யார் ஆண்டவரை துதிப்பார்கள்? நன்றி உள்ளவளாக, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக, அவர் செய்த நன்மைகளை உணர்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை என்ன செய்வார்கள்? அவர்கள் போற்றி புகழ்ந்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அருமையானவர்களே, மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே சேஷமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் எதற்கு வருகிறோம்? அருமையானவர்களே, சேஷமாக அவருக்கு நம்ம நன்றியை, நம்முடைய நன்றி, அவர் நமக்கு செய்த நன்றியை அவருக்கு தெரிவிக்கும்படியாக நம்ம வருகிறோம். நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய உதடுகளினாலே, நம்முடைய கையின் உதட்டின் பலியினாலே, கையின் காணிக்கைகளினாலே, இருதயத்தினுடைய ஸ்தோத்திர பலிகளினாலே அவ்விதமாக கர்த்தருக்கு நம்முடைய பலிகளை, நன்றி பலிகளை செலுத்த வருகிறோம். இதில் ஆர்வத்தோடு நம்ம வர வேண்டும், மனமகிழ்ச்சியோடு கூட வர வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சி நமக்கு இருக்கணும்.
அருமையானவர்கள், இந்த செய்தியை நான் கேட்கும்போது இதை ஏன் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னா, அந்த நேரத்தில் விசேஷமாக ஒரு பாடல், ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. ஒரு நாகூர் அனிபாய் பாடின ஒரு பாடல். அவர் அந்த பாடலில் எந்த விதமான விக்கிர ஆராதனையான காரியங்கள் கிடையாது. அவர் பாடுகிறார், நீங்களும் கேட்டிருப்பீங்க. பள்ளிகள் பல இருந்தும் அவ்விதமாக பள்ளி செல்ல உனக்கு மனமில்லையோ? அதாயிலும் பள்ளிவாசல்கள் அநேக இருந்தாலும் பாங்கோசை கேட்ட பின்பும், அந்த பள்ளிவாசலில் அந்த 5 வேளை தொழுகை நடக்கும்போது அந்த அஸ்ரத்து, அந்த பள்ளிவாசலுடைய தலைவராக இருக்கக்கூடிய, போதகராக இருக்கக்கூடிய அந்த அஸ்ரத்து, அவர் என்ன செய்வார், அவர் ஒரு அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி அவர்கள் பாடுவாங்க. அது பாங்கோசைன்னு சொல்லுவாங்க. அவர் அதை பாடுகிறார். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பெண்ணும் பள்ளி செல்ல உனக்கு மனமில்லையோ? உன்னை படைத்தவனை உனக்கு நினைவில்லையோ என்று பாடுகிறார். உன் படைத்தவனை குறித்த உனக்கு நினைவில்லையோ, அக்கறை இல்லையோ? உன்னுடைய சொந்த காரியத்தில் எவ்வளவு நீ அக்கறை செலுத்துகிறாயோ, அதை காட்டிலும் நீ ஆண்டவருடைய காரியத்தில் நீ அக்கறை அதிகமாக நீ முன்னிலை வைத்து காட்டவில்லை என்றால், நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் எல்லாமே உனக்கு சீரமாகத்தான் இருக்கும், நஷ்டமாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலே நீ முன்னேறி வரவே முடியாது. நீ ஆண்டவர்களுடைய அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு ஆண்டவரை குறித்து, படைத்தவனை குறித்து உனக்கு நினைவில்லையோ? பாங்கோசை கேட்ட பின்னும் படைத்தவனை குறித்து உனக்கு நினைவில்லையோ என்று பார்க்கிறார். உண்மையாகவே அது மிகவும் ஒரு கருத்து உள்ள பாடல். ஆம் அருமையாக. ஆகவே சேசமாக்க அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்து, அந்த நேரத்தில் அந்த பாங்கோசை கேட்டாலே உடனே நீங்கள் போங்க, ஒரு முறை போய் பாருங்க. திருவல்லிக்கேணி, பாரிஸு, இப்படியாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பிஸ்னஸ் நடத்துகிற வணிகர்களுடைய வளாகங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்வீர்கள் என்றால், அந்த பாங்கோசை கேட்டதும் அவர்கள் எப்பேற்பட்ட எவ்வளவு வியாபாரம் உயர்ந்தாலும் கூட அவர்கள் கடையை அடைத்து விட்டு, அவர்கள் மட்டுமல்ல, அந்த பள்ளிவாசல் அவர்களுடைய தொழிலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே ஆண்டவனை முதலாவது தேடுகிறார்கள். அருமையான. ஆனால் இப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவராகிய கர்த்தர் யார் என்பதை நமக்கு அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும், ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த படைத்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து நமக்கு நினைவு இருந்தா, அந்த அக்கறை இருந்தா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 9 மணிக்கு ஆராதனைக்கு 10:30 மணிக்கு கடைசி சீட்டிலையோ முன்னால் உள்ள சீட்டையோ தேடி உட்காருவது நியாயமா? கொஞ்சமாயிலும் யோசித்து பார்ப்பீர்களா அருமையானவர்களே? ஆகவே நம்முடைய இந்த வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரை முதலாவது தேடுங்க. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க, அதை நித்தமும் நீங்கள் தேடுங்க. அப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நீ விரும்புகிற காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவைத்தான் அவர் நல்லவர் என்பதை முதலாவது ருசித்து பாருங்கிறார். நீங்கள் ருசித்து, இன்னும் நீங்களே ருசித்து பார்க்காதபடி, அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்காதபடி மற்றவர்களுக்கு எப்படி ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விசேஷமாக ஏசாயா 35:10 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. பாருங்கய்யா, ஆண்டவரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆனந்த களிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தாவீது பாவத்திலும் உலகத்திலும் மற்ற அநேக காரியத்தில் அவனும் தவறியிருந்தவனாகத்தான் இருந்தான். உணர்த்தப்பட்டான், உருவாக்கப்பட்டான், ஒப்பு கொடுத்தான், தீர்மானம் பண்ணினான். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இனி ஆண்டவரை நான் அவ்விதமாக தேடுவேன் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தன்னை அர்ப்பணித்தான்.
அவன் சொல்லுகிறான், அவர் நல்லவர் என்பதை நான் அறிந்தேன். அவரை நான் தேடாத நாட்களில் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த பாடுகளெல்லாம் என்னை சூழ்ந்தது. அதனால நான் இவ்வளவு உபத்திரங்களெல்லாம் நான் அனுபவித்தேன். இப்பொழுது நான் அதை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த உபத்திரங்களை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். புரிந்து என்னுடைய உபத்திரத்திற்கு நான் தான் காரணம் என்று அறிக்கை ஒப்பு கொடுத்தேன். நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உம்முடைய கட்டளைகளை கற்றுக்கொண்டேன். உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய நாளாகிய கற்பனைகளை கற்றுக்கொண்டேன். 5வது கற்பனையாக இருக்கக்கூடிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்வாயாக. உன்னுடைய குடும்பத்திற்காக, உனக்காக நீ வேலை செய்வாய். 7வது நாளோ கர்த்தருடைய நாள். அது என்னுடைய நாள். அது என்னுடைய நாள். அதில் நீ ஆனாலும் சரி, உன் குமாரனானாலும் சரி, உன் குமாரத்தி ஆனாலும் சரி, உன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, உன் வீட்டில் வந்திருக்கிற அந்நியனாளாக இருந்தாலும் சரி, யாதொரு வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் 6 நாளை கர்த்தர் உண்டாக்கி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்து அவர் செய்த மகத்துவம், அவருடைய கரத்தின் கிரியைகளையும் அவருடைய வல்லமையான காரியங்களையும் அவர் படைப்புகளையும் கண்டு அவர் தியானித்து மகிழ்ந்தார், சந்தோஷப்பட்டார், தியானித்தார். ஆகவே நீயும் கூட கர்த்தருடைய நாளை அவிதமாக்க ஓய்ந்திருப்பாயாக. நீ கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளாகும். அதை கர்த்தருடைய நாள் என்று நீ நினைத்து உன் சொந்த வேலைகளை தவிர்த்து உன்னுடைய கைகளை விலக்கி, நீ எங்கேயாயிலும் பிரயாணமாக மற்ற காரியங்களுக்கு போவதற்கு உன் கால்களை விலக்கி, நீ கர்த்தருடைய நாள், இது கர்த்தருக்குரிய நாள், நான் அந்த நாளை நான் வஞ்சிக்க மாட்டேன், அதை நான் எனக்கு என்று என்னுடைய சுய காரியங்களுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டேன், அது கர்த்தருடைய நாள். என்னுடைய முழங்கால்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் எனக்கு பாராட்டின அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக என்னுடைய கால்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்க வேண்டும். அப்படி மனமகிழ்ச்சியாக நீ எண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை உயர்ந்திருக்க பண்ணி, ஏசாயா 58:58 ஆண்டவர் சொல்வார், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை உயர்ந்திருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். நீ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம என்ன ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீ கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? பரீட்சையே எழுதாமல் போய் ஹெட்மிஸ் கிட்ட போய் என்னை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அது எந்த விதத்தில் நியாயம்? வயலில் விதைக்க வேண்டிய காலத்தில் உழுது பயிரிட்டு அவிதமாக பயிரிடாமல் தண்ணி பாய்ச்சாமல் ஆர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை அறுவடையின் காலத்தில் எல்லாரும் போய் தங்களுடைய வயலில் விளைந்திருக்கிற அறுவடை அறுக்கும் போது நாம் கைகளில் அருவாளை மட்டும் வைத்துக்கொண்டு நானும் என்னுடைய வயலில் போய் அறுவடை செய்ய போகிறேன் என்று சொல்லி போவீர்கள் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? நீ மற்றவனுடைய வயலில் தான் ரகசியமாக ராத்திரி நேரத்தில் திருடித்தான் நீ கொண்டு வரணும். நீ களவாடித்தான் கொண்டு வர வேண்டும். எங்கள் ஊர் பக்கத்தில் சிலர் அந்த ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், ஒரு துஷ்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள்லாம் விவசாயத்தை நம்பி சார்ந்து ஜீவிக்கிறவங்க. பகல் நேரத்தில் எங்களுடைய விவசாய பொருட்களை கிணற்றில் விட்டுட்டு, தோட்டத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் மத்தியானம் போனால் அங்கே இருக்காது, எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எடுத்து கொண்டு போய் விற்று விடுவாங்க. எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம்.
அப்படியே கஷ்டப்பட்டு விளைய வச்சு அறுவடை சீசனில் அறுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது நைட்டோடு நைட்டாக வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்விதமாக மேலொட்டாக கதிர்களை அறுத்துட்டு போயிடுவாங்க. அதற்காக நைட்டெல்லாம் இங்கே என்ன செய்வோம்? அங்கே குளிரில் படுத்திருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் படுத்திருப்போம். அந்த அளவுக்கு சேஷமாக அவனுக்குன்னு ஒரு வயலும் இருக்காது, அவனுக்குன்னு ஒரு நிலமும் இருக்காது. அவனை அந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் பெற்றோர்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கலை. அவங்க ஆண்டவருக்கு அவங்க தொண்டு தொட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக துன்மார்க்கர்களாக அவர்கள் ஜீவிக்கிறபடினால அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இப்படியாக திருட முடியாத அந்த சந்ததி, அந்த திருட்டு சந்ததிகளாகவும் கொலை சந்ததிகளாகவும் இதுதான் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகவே நாமும் கூட அவ்விதமாக நம்ம பிரயாசப்படாமல் நம்ம அறுவடையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கட்டளைகளை நீ கை கொண்டு நடந்தால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்கணுமே அதை விட்டு விட்டு என்ன ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார். அதை விட்டு விட்டு நீ எந்தையோ செலிப்ரேஷன் சென்டருக்கு போனாலும் சரி, அது மட்டுமில்லை பெரிய கல்யாண மண்டபங்களுக்கு சென்றாலும் சரி, பெரிய தோட்டங்களுக்கு சென்றாலும் சரி, பிரபலமான ஊழியக்காரரிடத்தில் போய் நீ ஜெபித்தாலும் கூட அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளாக நீ எண்ணி வரக்கூடிய நாட்களில் எத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் ஆலயத்திற்கு சென்றேன், ஆராதனைகளுக்கு சென்றேன், உபவாச நாட்களுக்கு சென்றேன், திறப்பின் வாயிலில் நின்று அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு நான் சிந்தினேன். ஆண்டவரை குணப்படாத மக்கள் குணப்படணுமே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, நித்தமும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை ஆண்டவரை என்னுடைய முழங்காலுடைய ஜெபத்தின் மூலமாக நான் கண்ணீர் சிந்த வேண்டுமே என்று எவ்வளவு கண்ணீர் நான் விட்டேன் என்பதெல்லாம் நீ நினைவு கூறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்குமென்றால் உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உன் பிள்ளைகளுடைய கண்ணீர் சிந்த விடவே மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விடமாட்டார். ஆகவே சேஷமாக ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. அதுக்குத்தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்து பார்க்காதீங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காகவோ இன்னும் மற்ற விதமான காரியங்களை உலக புராணமான மற்ற புறஜாதிகள் சில நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்வதற்காக செய்கிறார்கள். அந்த காலத்தில் மட்டும், அந்த நேரத்தில் மட்டும் நம்ம செய்கிறது முக்கியமல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிங்க, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களை, விசேஷமாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு. அப்போ யார் ஆனந்த களிப்போடு கூட கர்த்தரை பாடுவாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களால். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் அக்கறையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டு அவிதமாக கர்த்தரை அவிதமாக மகிமைப்படுத்தினார்கள். உன் வாழ்க்கையில் நீ பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படாத பட்சத்தில் நீ ஆண்டவரை துதிக்க முடியாது, கர்த்தரை ஆனந்த களிப்போடு அவருக்கு ஆராதனை செலுத்த முடியாது. அப்படியே நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்தாலும் நீ ஆண்டவரை கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை என்ன செய்ய முடியாது. அருமையானவர்களே, நீ என்ன செய்ய முடியாது? அருமையான துதிக்க முடியாது. ஆகவே நீ கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கும். அப்பந்தான் உன் உள்ளத்தில் இருந்து அந்த ஆவி நிரம்பி கருத்தோடு பாடுகிற அந்த பாடலும் உள்ளத்திலிருந்தே வரும். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, வேதத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் இருந்து அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் அக்கறைக்கு வந்து அந்த சம்பவங்கள் நடக்கிறதை கண்டு அவர்கள் மீட்கப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்போடு அவர்கள் பாடின பாடலில் 5 விதமான அம்சங்கள் அதில் இருக்குது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் அதை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 5 விதமான அம்சங்கள் இருக்கிறது. முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த பாடல் ரட்சிப்பின் பாட்டு. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் பாருங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் கீதமும் அவர் எனக்கு
கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பாடல் ரட்சிப்பின் பாடல். அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். அவர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த என்னை விடுதலையாக்கினார், ரட்சித்தார். சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் என்னை ரட்சித்தார். என்னை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனைகள், இன்று கண்ட எகிப்தியர்கள் இனி ஒரு காலம் எங்களை தொடராதபடி எங்களுடைய சத்துருக்களை அவிதமாக சமுத்திரத்தில் மூழ்கடித்தார், எங்களை ரட்சித்தார், எங்களை மீட்டெடுத்தார் என்று நன்றி உள்ள இதயத்தோடு அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த ரட்சிப்பை குறித்து பாடினார்கள். ஆகவே தேவ சமூகத்தில் அவிதமாக வந்து மௌனத்திலும் அவிதமாக மரித்தவர்களாக நின்று கொண்டு நீங்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பாட முடியாது, நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியாது, உங்களை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது. பக்கத்தில் யார் என்னை எப்படி பார்ப்பாங்க என்று அவிதமாக நினைக்கவும் மாட்டார்கள். அருமையானவர்களே, அந்த ரட்சிப்பு அந்த தாவீது பெற்றிருந்ததுனால தான் அவன் என்ன செய்கிறான், ஒரு ராஜாவாக இருந்தாலும் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வரும் பொழுது சகல ஜனங்களும் அவிதமாக ரெண்டு பக்கத்தில் நிரம்பி நிற்கிறாங்க. அவ்விதமான ஆசாரியர்களும் வர்றாங்க, லேவியர்கள் வர்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ராஜா அங்கே ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு அவ்விதமாக ராஜாவுக்கு புகழையும் மற்றவைகளையும் அவர்கள் சொல்லுவதை பார்த்து அவன் அதில் பெருமைப்பட்டு அவ்விதமாக கௌரவமாய் பவனியாக வர வேண்டிய ஒரு ராஜா அவன் இறங்கி வந்து அந்த சாதாரண ஜனங்களோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறான், அந்த சந்தோஷத்தில் இவ்வளவு வருஷ காலமாக இந்த சவுல் ராஜா உடன்படிக்கை பெட்டியை குறித்து 20 வருஷமாக தேடாமல் போயிட்டான். 20 வருஷமாக தேடாமல் போனதுனால தானே நாங்கள் இவ்விதமாக சிறுமைப்பட்டோம், சிதறப்பட்டோம், சிறையாக்கப்பட்டோம், அந்நியர்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டோம், அநியாயமாக நடத்தப்பட்டோம் என்றெல்லாம் எண்ணி நினைத்து இப்பொழுது 20 வருஷத்துக்கு பிற்பாடு அவ்விதமாக தாவீதின் காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவ்விதமாக அவர்கள் தேடி கண்டுபிடித்ததை கொண்டு வரும் பொழுது ஆனந்த களிப்போடு கூட ஜனங்களாம் ஆண்டவரை உயர்த்தி பாடி துதித்து வரும் பொழுது தாவீது அரசனும் என்ன செய்கிறான், அந்த ஆனந்த களிப்போடு அந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து நடனமாடி தேவனை துதித்து கொண்டு வருகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த சவுலினுடைய மகளும் தாவீதினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மீகாள் ஜன்னல் வழியாக நின்று பார்த்து, அட மனுஷன் இவன் எப்பேற்பட்ட ராஜா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்த அதிகாரம் பெற்ற இப்பேற்பட்ட ராஜா ஒரு சாதாரண கூத்தாடி பசங்களோடு கூட சேர்ந்து, கொட்டடிக்கிற ஜனங்கள் பசங்களோடு கூட சேர்ந்து தெருவில் இப்படி குத்தாட்டம் பண்ணிக்கிட்டு வர்றானேன்னு சொல்லி தன் இருதயத்தில் அவள் என்ன செய்தாள், அவமதித்தாள், ராஜாவை அவமதித்தாள். அப்பேற்பட்ட ராஜாவே அந்த பெட்டி கிடைத்து விட்டது என்ற ஆனந்த களிப்போடு கூட அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த எழுப்புதலை பெற்ற அவன் ஆண்டவரை துதித்து களிப்போடு அவன் பாடி வருகிறான். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, சில அந்தஸ்தில் வந்துட்டா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இவர்களோடு கூட சேர்ந்து நம்ம பாடுவதா, நானும் இவர்களோடு கூட சேர்ந்து கைதட்டுவதா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று அநேகர் என்ன செய்கிறார்கள், அதை ஒரு பிரிஸ்டீஜாக எண்ணிக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய நன்றியை செலுத்தாமல் வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ராஜாவே இறங்கி வந்து செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆகவே சிலருக்கு இப்படிப்பட்டவர்களோடு கூட வந்து உட்கார்ந்து ஆலயத்திற்கு வந்து ஆராதனையை செலுத்துது நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு சரி கிடையாது. அவை நமக்கு ஏற்ற இடத்தைத்தான் நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் இன்றைக்கி அநேகர் அந்த சொல்லுவேன். என்கிட்டலாம் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அருமையான இதுவரை நான் எத்தனையோ 137 காரு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் இது நம்முடைய ஆலயத்திற்கும் ஊழியத்துக்கும் அவிதமாக பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வராங்க. இப்போ தான் சர்வ சாதாரணமாக ஒரு வீட்டில் ரெண்டு கார் எல்லாருக்கும் இருக்குது. சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒரு கார் வருது, நாளைக்கு ஒரு கார் வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் ஒரு காரோ ஒரு மோட்டர் பைக்கோ வாங்கிட்டாங்கன்னா அது பெருமையாக அவங்களும் எண்ணுவாங்க, மற்றவர்களும் அப்படியாக எண்ணுவாங்க. அந்த காரை எடுத்துகிட்டு வந்து ஐயா ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. நானும் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுவாங்க, இது ஆலயத்திற்கு ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிறதுக்காகத்தான் வாங்கியிருக்கிறேன். எங்கேயாவது நம்ம ஊழியத்துக்கு போகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ரெட்ரீட்டுக்கு போகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அப்போல்லாம் அப்படித்தான் போவேன். ஆகவே என்று சொல்லுவாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக 2 வாரம் அல்லது 3 வாரம் தான் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அது நிற்க வேண்டிய இடம், அதுக்கு வேண்டிய ஒரு ஸ்டாட்டிஸ்டான ஒரு இடம் இருந்தால் தானே அந்த காருக்கு மதிப்பு. இந்த இடத்துல வந்து நின்னால் நம்ம காருக்கு என்ன மதிப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இங்கே வரவே மாட்டாங்க. அது போக வேண்டிய இடத்துல போயிடுவாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமாக ஒரு சகோதரன் இந்த சாலி கிராமத்தில் தசரபுரத்தில் ஒருவர் ஞானஸ்தானம் பெற்றார். நம்ம சபையில் ஊழியத்துக்கெல்லாம் வருவார். அவருடைய பேர் பாண்டியன். அவருக்கு என்ன பட்ட பேர் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, ரேச்சல் சிஸ்டர் இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். வளகுலா பாண்டியன்னு சொல்லுவாங்க. தெரியுமா பிரதர் மோசஸ்? வளகுலா பாண்டியன் தெரியாது? இந்த பால்காரர் இருக்கார்ல, இந்த பால் கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்கா புருஷன். தசரபுரம் ஈசி சர்ச்சுக்கு ஏற்றவள அந்த தெருவில் அவருக்கு பேர் வளகுலா கலகுலான்னு பேசுவார். அதனால் அவருக்கு பேர் வளகுலா பாண்டியன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுப்பார், ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சர்ச்சுக்கே வரல, 3 வாரம் வரல. ஏன் நீங்கள் வரலன்னு? உங்கள் சர்ச்சில் ஒரு கார் கூட இல்லையே, ஒரு கார் கூட வந்து நிற்கலையே, எல்லாம் வந்து பஞ்சத்து ஆண்டிகளும் பரம்பரை ஆண்டிகளாகத்தான் உங்கள் சபையில் வர்றாங்க, செருப்பு தைக்கிறவங்களும் முடிதிருத்துறவங்களும் தானே உங்கள். இப்படியே சொல்கிறாங்க. அருமையான கடைசிக்கு கொஞ்சம் நாள் கழிச்ச பிற்பாடு பார்த்தா ஃபுல்லாக வேண்டல் ஆகிப்போச்சு, பரிதாமல் போயிட்டார், இறந்துட்டார். ஆமாம், காரை வைத்து சர்ச்சையை என்ன செய்கிறாங்க, அடையாளம் போடுறாங்க. கூட்டத்தை வச்சு சர்ச்சையை அடையாளம் பண்ணுறாங்க. ஊழியக்காரர்களுக்கும் அடையாளம் போடுறாங்க. ஆனால் அங்கே கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத யாருமே பார்ப்பது கிடையாது. இங்கே கர்த்தர் இருக்கிறாருன்னா இங்கே வாங்க, கர்த்தர் இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் எங்கே இருக்கிறாரோ தேடி நீங்கள் போய்க்கிங்கன்னு தான் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன். எல்லா நாட்களிலும் கர்த்தர் மெய்யாவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று உங்களுடைய உணர்வை ஊக்கப்படுத்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறவன் அல்ல. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக எச்சரிப்பை உண்டாக்கி எங்களை உணர்த்தி எங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பார்த்து அப்பேற்பட்ட செய்தியினால் எங்களை சுத்தப்படுத்தி எங்களை உணர்த்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறாரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சரி, அப்படி என்றால் முதலாவது ரட்சிப்பின் பாட்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும், உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், ஜாதி சங்கங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தினுடைய பாரம்பரியங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். உலக மக்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகளைப் போல நம்முடைய செயல்பாடுகள் இல்லாதபடி அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவளாக நம்ம இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெற்றாதான் நமக்கு உண்மையான அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் ஆலயத்துக்கு கை வீசிக்கிட்டு வரவே மாட்டீங்க. ஆலயத்துக்கு முன்னாடியே வருவீங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முன்னாடியே வருவீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சாட்சிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
அநேக சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக விசேஷமாக நம்முடைய ஏஞ்சல் சிஸ்டருடைய தம்பி சிங்கப்பூரில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவரோட மனைவி பிள்ளையோடு கூட இப்பொழுது அவர் தனி ஒரு ஊழியத்தை நல்ல பொறுப்பேற்று நல்ல உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய மகிமையான ஊழியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சகோதரன் விஜய் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அந்த ஊழியத்தை என்றைக்கு அவர் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அவர்கள் ஊருக்கு வருவதோ, அப்பாவை வந்து பார்க்கவோ, எங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் இருக்காது. அப்படியே வந்தாலும் காலையில் வருவார், உடனே எங்களுக்கு அந்த புரோகிராம் இருக்குது, சபையில் இந்த புரோகிராம் இருக்குதுன்னு சொல்லி தம்பி போயிடுவான்னு தான் சொல்லுவார். அப்படி ஊழியத்தில் ரொம்ப இணைக்கப்பட்டவராக கர்த்தரோடு ஜீவிக்கிறார். அவருடைய ஆரம்பத்தில் ஒரு சைனீஸ் பாஸ்டர், அவர் பெரிய சபை, அந்த சபையில் ஆரம்ப காலத்தில் அவர் விசுவாசியாக இருந்தவர். அப்படி இருந்த அவர் ஒரு நாள் திடீர்னு அம்மாவுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க. உடனடியாக மகனை வரவழைக்க முடியாக இவங்க எல்லாம் ஆரோனுக்கு தெரிவித்துட்டாங்க. அவங்க உடனே புறப்படணும், இந்த நாளிலே போனால்தான் பார்க்க முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், பெர்மிஷன் கேட்டு வர்றதுக்கு ஆனால் விசா வேண்டும். விசாவை எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டு என்ன செய்யணும், கன்ஃபார்ம் ஆகணும். என்ன செய்வதுன்னு தெரியல. நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது சர்வீஸில். இப்போ நான் உடனே புறப்பட்டு போகணும், நான் என்ன செய்வதுன்னு கேட்கும்போது அந்த பாஸ்டர்கிட்ட போய், ஐயா நான் இப்படியாக போகணும், எனக்கு யாராயிலும் இந்த சர்ச்சில் அப்படி எனக்கு உடனடியாக டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பக்கூடிய அளவுக்கு யாராயிலும் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம் அந்த பின்னால் பாருங்கள், அந்த வாசலில் ஓரத்தில் ஒருவர் உட்கார்ந்துருப்பார். அவர் உட்கார்ந்துருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் உங்களை ஆயத்து பண்ணி இன்றைக்கே உங்கள் சாயங்காலத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் எல்லா காரியங்களும் வாங்கி செய்துருவார் அப்படின்னு. அப்படியான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போனாராம். அவர் பின்னால் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தார். என்ன தம்பின்னு கேட்க, அவர் ஒரு சீனக்காரர், என்னென்னு கேட்க விவரத்தை சொல்ல, அப்படியா தம்பி நீங்கள் இன்றைக்கே ஆராதனை முடிஞ்சது, இந்த இடத்துக்கு ஆஃபீஸுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டாராம். இவர் அங்கே போனால் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாராம். உட்காந்துருக்கு, என்னடா நம்ம சர்ச்சில் பின்னால் இருக்கிற அவருடைய வேலை. வந்த ஜனங்கள், வருகிற ஜனங்கள் வெளியே வந்து அவர்கள் செருப்பை வெளியே போட்டிருந்தா அதை எடுத்து செருப்பில் அடுக்கி வைக்கிற வேலை, அதைத்தான் அவர் செய்துக்கிட்டு வர்ற ஜனங்களை உள்ளே அனுப்பவும், அவங்களுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுக்கவும், அந்த விதமான ஒரு சிறு ஊழியத்தை சபையில் அவர் செய்து கொண்டு இருக்கிறவர் தான் இன்று இதுவரைக்கும் தம்பி ஆரோன் அவரை கணித்திருக்கிறார். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவர் அந்த 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 கம்பெனி பேர் மறந்துட்டேன், அவர் 13 ஃப்ளைட்டுக்கு ஓனராம். அவருடைய ஃப்ளைட்டு வந்து சிங்கப்பூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வருகிறது, இந்தியாவுக்கு போகிறது. அந்த ஓனர் சொன்னாராம், தம்பி பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல அவர் டிக்கெட் எல்லா காரியங்களும் செய்து நீ புறப்பட்டு போகலாம். ஒரு அற்பமாக நம்ம நினச்சோம். ஆனால் அவர் என்ன செய்வாராம், நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அவர் என்ன செய்வாராம், எல்லா ஜனங்களும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி வந்து பின்னால் உட்காந்துக்கிடுவாராம். ஏன் உட்காந்துக்கிடுவார்னா, வந்த ஜனங்கள் பசங்க அவசரமாக வந்து சற்று உள்ள செருப்பு போட்டுவாங்களேன்னு சொல்லி அவங்க செருப்பு அங்கே போட்டிருந்தா எடுத்து கொண்டு போய் செருப்பில் மாட்டணுமே, அப்போ நம்ம முதலாவது போனால் தானே நம்ம அதை செய்ய முடியும்னு சொல்லி அந்த ஊழியத்தை அவர் செய்கிறாரா கர்த்தருக்காக. ஐயா, அவரை காட்டில் நீங்கள் பெரியவங்களா, நான் பெரியவனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு அந்த விதமான ஒரு ரட்சிப்பு, உண்மையாகவே பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை ஆண்டவரால் பெற்றதுனால தானே அவர் உள்ளத்தில் கர்த்தருடைய சந்தோஷம், அவருடைய வசனத்தினால் வருகிற நிறைவு, அந்த மகிழ்ச்சி இருந்ததுனால தானே அந்த அற்பமான வேலையை சந்தோஷத்தோடு அவர் செய்ய முன் வந்தது. மகிழ்ச்சியோடு அவர் செய்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய காரியத்தில், நம்ம ஒரு காரியத்தில் மகிழ்ச்சியோடு நம்ம செய்ய விரும்புகிறோமா? ஆமாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே தான் 84வது சங்கீதத்தில் உம்முடைய ஆலய பிரகாரம் ஆலயம் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லுகிறார். ஆகவே விசேஷமாக ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் தான் ஆண்டவரை பாடினார்கள்.
அது ரட்சிப்பின் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் எப்படி ஆண்டவரை ரட்சிப்பை பெற்று அவர்கள் எப்படி விடுதலை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரை பாடுகிறார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்?